கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு 3ஆம் வானம் அனுபவத்தை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆவலோடு எபேசு நிருபத்தை கருத்தாய் ஆராய்ந்து படிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் விரும்புகிறபடி அந்த வாழ்க்கையில் வாழ்வீர்களாக என்று வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். எபேசு நிருபத்திலே பவுலடிகளார் எபேச விசுவாசிகளை வாழ்த்துவதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வாழ்த்துதல் என்பது மிக மிக இன்றியமையாததாக இருக்கிறபடினால முதலாவதாக வாழ்த்தும் போதே, அதாவது எந்த காரியத்தை சொல்லி நாம் வாழ்த்துகிறோமோ அது அப்படியே நடக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகவேதான் பவுலடிகளார் அந்த விசுவாசிகளை பார்த்து, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று ஒரு பிரதானமான வாழ்த்துதலை கூறுகிறேன். போன வாரமே நான் உங்களுக்கு காண்பித்தேன். என்னாகும் 6ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்துல ஆதியிலும் அவ்வாறு வாழ்த்துதான் தேவன் ஆசாரியர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று நாம பார்த்தோம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மை ஒரு வெற்றியான வாழ்க்கை அல்லது பரலோக வாழ்க்கையை பூமியிலே வாழ வைப்பது இந்த கிருபை நாள் வந்து வருகிற சமாதானத்தையே நாம் பரலோக வாழ்வு என்று சொல்லுகிறோம். சமாதானம் என்று சொல்லும் பொழுது எபிரேய மூலப்பதம் ஷாலோம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் யெகோவா தேவனை நாம் என்ன சொல்லுகிறோம்? யெகோவா ஷாலோம் என்று சொல்லுகிறோம். வேதம் அவ்வாறு சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல கிதியோனுக்கு தேவன் தன்னை அவ்வாறாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன், கோபாக்கினையின் தேவன் அல்ல. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்றும் ஒன்றுக்கு ஒன்று ஒவ்வாதது. சமாதானம், கோபாக்கினை 2ம் எதிர்மறையானது. ஆனா இன்னைக்கு சபையில குழப்பமே இதுதான். திரும்ப திரும்ப நம் காதில் கேட்பதெல்லாம், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதத்தை செய்வேன். உங்கள் பாவமே உங்களுக்கு நன்மை வராமல் தடை செய்கிறது. அப்படிதானே? பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும், அது உன்னை தொடர்ந்து பிடிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் கேக்குது. இந்த வார்த்தை தான் பிரசங்கிக்கப்படும். இதெல்லாம் என்ன? கோபாக்கினையின் வார்த்தை. எது கோபாக்கினையின் வார்த்தை? நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டு பண்ணும். அதாவது கோபாக்கினையின் பிரமாணத்தை போதிக்கிறார்கள். சமாதான பிரமாணம் அல்ல, சமாதான சுவிசேஷம் அல்ல, சமாதான உடன்படிக்கை அல்ல, சமாதான வழியும் அல்ல, சமாதான வாழ்த்துதலும் அல்ல. ஏன்? மூளை அறிவை சார்ந்து கொள்ளுகிறார்கள். சிலுவை பற்றிய உபதேசம், அதுதான் சமாதானத்தை உண்டு பண்ணும் சுவிசேஷம். சமாதான சுவிசேஷம் என்றால், சமாதான உடன்படிக்கை என்றால் சிலுவையில் இயேசு செய்தது. ஆனா நாம் கேட்பதெல்லாம் என்ன? கோபாக்கினையின் பிரமாணம். கோபாக்கினையின் பிரமாணம் என்று நான் சொல்வதற்கு காரணம் என்ன? நியாய பிரமாணம் கோபாக்கினையை உண்டு பண்ணுகிறது. திரும்பவும் அந்த வசனத்தை வேணா எடுத்து உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க அவர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். நன்றாக நம்முடைய மனதிலே ஆழமாக மனதை மாற்றி அமைக்க வேண்டிய சத்தியங்களை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 15ஆம் வசனம் படிங்க. 4:15. நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை, கோபாக்கினையும் இல்லை. நல்லா யோசித்து பாருங்க. இயேசு சிலுவையிலே ஆணி அடித்தது நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை குலைத்து சிலுவையிலே ஆணி அடித்தார். எபேசியரில் நம்ம வாசிக்கிறோம், கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க. ஏன் தேவன் அவ்வாறு செய்தார்? அது கோபாக்கினையின் பிரமாணம். நியாய பிரமாணத்தினால் ஒருவனும் தேவனுக்கும், அப்படின்னா என்ன அர்த்தங்க? தன்னுடைய கிரியையினாலே, தன்னுடைய செய்கையினாலே ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை.
பட் எல்லாருமே கிருபை பிரமாணத்தினாலே இயேசு செய்த அந்த கிரியை விசுவாசிப்பதினாலே நீதிமானாக்கப்படுகிறார்கள். அப்போ இன்னைக்கு கோபாக்கினை வருவதற்கு காரணம் என்ன? உன் விசுவாசம், உன் நினைவின்படி. உன் விசுவாசம், உன் நினைவு பழைய கோபாக்கினை பிரமாணத்தில் இருக்குமானால், அதையே தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருப்போமானால், அப்படியே ஆகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எதை கேட்கிறோமோ அதுவே நம் இருதயத்தை நிரப்பும். எது இருதயத்தை நிரப்புகிறதோ அதைதான் நம் வாய் பேசும், அதுதான் நம் வாழ்க்கையில் நடைபெறும். ஆகவே கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஏன்? கேட்பதினால் வருகிற விசுவாசம். எதை கேட்பதினால் வருகிற விசுவாசம் என்று ரோமர் 10:17 சொல்லுகிறார். அந்த 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சமாதான சுவிசேஷத்தை, கோபாக்கினையின் சுவிசேஷத்தை அல்ல. கோபாக்கினையின் சுவிசேஷம் என்று சொல்ல முடியாது. அது கோபாக்கினையின் துர்செய்தி என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்? சுவிசேஷம் என்றால் மிக 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 நல்ல செய்தி. ஒருவன் அதை விவரித்து சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் அங்க என்ன சொல்றார்? ஆபகுக்கு 1:6, நான் உங்கள் காலத்திலே ஒரு காரியத்தை செய்வேன், அதிசயமான அற்புதமான காரியத்தை. அதை விவரித்து சொன்னாலும் உங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, விசுவாசிக்க முடியாது என்றாரு. அந்த காரியத்தை தான் இயேசு சிலுவையில் செய்தார். இயேசு சிலுவையில் செய்த ஒரே பரிகார பலியினாலே நாம் எல்லோரும் தேவனிடத்தில் சமாதானம் பெற்று ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ்கிற இடத்திற்கு வந்து விட்டோம். அத வந்த பிறகு திரும்பவும் கோபாக்கினையின் பிரமாணத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், அது ரொம்ப தெளிவா 2 கொரிந்தியர் 3 சொல்வாரு, மரணத்துக்கு ஏதுவான பிரமாணம். கோபம் மரணம், மரணத்துக்கு ஏதுவான பிரமாணம், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற பிரமாணம். அது மரணத்தை தான் கொடுக்க முடியும், ஆக்கினை தீர்ப்பை தான் கொடுக்க முடியும், குற்ற உணர்வை தான் கொடுக்க முடியும். ஆனா இந்த பிரமாணம் என்ன? சமாதானத்தின் பிரமாணம். இந்த பிரமாணம் சமாதானத்தின் பிரமாணம் என்று வேதம் சொல்லுகிறது. சமாதான சுவிசேஷம், சமாதான உடன்படிக்கை, சமாதான வழி, அப்படித்தானே சொல்றாரு. சகரியா தீர்க்கன் சொல்லும் பொழுது லூக்கா 1:72-73 வாசிகள் சொல்றாரு, சமாதானத்தின் வழியிலே நம்முடைய கால்களை நடத்த உன்னதத்திலிருந்து வந்த அருணோதயம் நம்மை சந்தித்தது என்று சொல்லுகிறார். அப்போ எதை நாம் சொல்ல வேண்டும்? நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? சமாதான வழியையா? ஆகவேதான் அவர் வாழ்த்துதலையே அதை சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எல்லாமே சமாதானம் 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 என்று சொல்லுகிற உதடுகளின் பலிகளை சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி சிருஷ்டித்து சுகமாக்கி என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை எடுத்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 57ஆம் அதிகாரத்தை எடுங்க, 19 நினைக்கிறேன். அங்க என்ன சொல்ல பாருங்க, தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலிகளை சிருஷ்டிக்கிறேன், அவைகளை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுது குணமாக்குவார்? உதடுகளின் பலி சமாதானம் சமாதானம் என்று இருக்கும் பொழுது. குணமாக்குவார் என்றால் என்ன? ஷலோம். அந்த வார்த்தை நான் சொன்னல, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு, நீ ஒன்றிலும் குறைவில்லாதவனாய் எல்லாவற்றிலும் நிறைவும் பூரணம் உள்ளவனாய், எல்லா இடத்திலும் ஷலோம். நீங்கள் எல்லா இடங்களிலும் எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுவது அது ஷலோம். அப்போ எப்பொழுது அந்த ஷலோம் உனக்கு சுகம் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார்? வாயின் வார்த்தை, நியாயப்பிரமாண வார்த்தை அல்ல. பாவம் உன் வீட்டு வாசற்படிதிலே பார். வேதம் அவ்வாறு நமக்கு புதிய உடன்படிக்கையில் சொல்லவில்லை. புதிய உடன்படிக்கையிலே பகையாய் நின்ற பாவத்தை அகற்றினார், நியாயப்பிரமாணத்தை அகற்றினார்.
பாவத்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் நாம் மரித்தவர்கள். ஒரே முறை எக்காலத்துக்கும். அப்படித்தானே சொல்றாரு ரோமர் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசி பாருங்க. ஒரே முறை எக்காலத்துக்கும் பாவ நிவாரணம் செலுத்தப்பட்டது, பரிகாரணம் செலுத்தப்பட்டது. அதனாலதான் எபிரேயர் 10:10-14 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? ஒரே முறை எக்காலத்துக்கும் ஒரே பலியினாலே, by one sacrifice forever, one sacrifice forever, he has made us perfected. What is that perfection? Shalom. அதனாலதான் என்ன சொல்றாரு? 1 யோவான் 4:10, அவர் இருக்கிற வண்ணமாகவே நமது ஆவியில் இருக்கிறோம். நம்மால் ஆவியை பார்க்க முடியல, அதனால நமக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா ஆவி மண்டலத்தை பார்க்கத்தான் கண்ணாடி ஆகிய வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அதை அவர் பெர்ஃபெக்டா செய்யலன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய ஒர்க் எப்பொழுதுமே பெர்ஃபெக்ட். அதுதான் சொல்றாரு, பெர்ஃபெக்ட் ஃபார் எவர். ரட்சிக்கப்பட்ட நாளில் மாத்திரமல்ல, திரும்பவும் நீ தவறும் போது பெர்ஃபெக்ஷன் எடுத்து போடப்படுவதில்லை. ஏன் சபையில இதான் சொல்றான்? உன் பிரச்சனைக்கு காரணம் என்ன? உன் பாவம் நீ எங்க இடம் கொடுத்த? எங்க பிசாசு உள்ள வரைக்கும் நீ காரணமாயிருந்த? இது பிரமாணம் போதிக்கிற போதனை. நான் ஏற்கனவே சொன்னேன், என்னையும் ஏமாத்த பார்த்தாங்கன்னு. வியாதிக்கு காரணம் பாவம். பிளீஸ் செக் அப் பிரதர். ஏன் வேதம் என்ன சொல்கிறது? ஒரே முறை எக்காலத்திற்கும் பாவத்திற்கு சாவுமணி அடித்தார். இப்பொழுது பாவம் எனக்கு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையா இருக்க முடியாது. வேதம் அவ்வாறு சொல்லுகிறது. இப்ப தடையெல்லாம் எதுதான்? புதிய பிரமாணத்தை நான் விசுவாசியாமல் இருப்பதுதான். அவிசுவாசம் ஒன்றுதான் தடை. இந்த சமாதான வாழ்க்கை வாழாதபடி, ஒரு வெற்றி வாழ்க்கை வாழாதபடி, பரலோக வாழ்வை பூமியில் வாழாதபடி தடை செய்வது நம்முடைய அறிவின்மை, அவிசுவாசம். அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அவிசுவாசத்தினால் அவர்கள் வாக்குத்தத்தத்தை அனுபவிக்கவில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அங்க யோசுவா 3:5 அடிக்கடி பிரசங்கம் பண்ணுறதை நாம கேட்டிருக்கோம். அப்படிதானே? இன்று பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை அற்புதம் செய்வார். அதே எபிரேயர் 11 வரும்போது என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தினாலே எரிகோ மதில் விழுந்தது என்று சொல்லுகிறார். அவர்கள் பரிசுத்தம் பண்ணி கொண்டபடியினாலே எரிகோ மதில் விழவில்லை. எரிகோ மதில் விழுந்ததற்கு ஒரே காரணம் விசுவாசத்தினாலே தேவ வார்த்தையை அவர்கள் அப்படியே விசுவாசித்து கிரியை செய்தார்கள். அப்போ விசுவாசம் இல்லாமையே தேவ கோபாக்கினைக்கு காரணமாயிருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. அங்க என்ன சொல்லுறார் ஆண்டவர்? 16லயும் 18லயும் சொல்லிவிட்டு, விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான், விசுவாசியாதவனோ அழிந்து போக நித்திய ஆக்கினை என்று சொல்லிவிட்டு அதே கருத்தை திரும்பவுமாய் சொல்லும் பொழுது இந்த கோபாக்கினை யாருக்கு என்று சொல்லுகிறார் பாருங்க. நமக்கா? இன்னைக்கு சபையில தேவ மறுபடியும் பிறந்த பிள்ளைகளுக்கு தேவ கோபாக்கினை என்னன்னு சொல்றேன். வியாதி உங்களுக்கு, சாபம் உங்களுக்கு, குறைவு உங்களுக்கு, தோல்வி உங்களுக்கு காரணம் உங்க பாவம் பிரசங்கம் பண்றாங்களே, அததான் நான் வஞ்சனையாய், அததான் நான் ஆழமாக எதிர்த்து உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க என்ன சொல்லுகிறார்? இதை நான் சொல்லலைங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்யும் தம்முடைய பரிகார மரணத்தினால் என்ன நடக்கும் என்பதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க 16ல, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி பரிகாரமாக இயேசுவை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறார். 18ல என்ன சொல்றாரு? தேவகுமாரன் மேல் விசுவாசமாயிராதவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு.
பாவம் செய்கிறவனுக்கு ஆக்கனை தீர்ப்பென்றா வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஏன்? அவர் என் பரிகாரம். பரிகாரம் ஒரே முறை எக்காலத்துக்கும் செலுத்தப்பட்டு விட்டது. அதை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான். அழிவுக்குள்ள அப்படின்னா கோபாக்கனையின் அழிவுக்குள்ளாக போக மாட்டான். அதை தெளிவா 3ஆம் அதிகாரம் 36 என்ன சொல்றாரு பாருங்க. குமாரனத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவன். அப்படின்னா என்னங்க? சமாதானத்தை உடையவன், தேவனுடையதை எல்லாம் உடையவன், தேவர் ராஜ்யத்தை உடையவன், தேவர் ராஜ்யத்தை உலகத்திற்கு காண்பிப்பவன். அத சொல்லிட்டுதான் சொல்றாரு, விசுவாசியாதவனோ விசுவாசியாதவனோ பாவம் செய்பவனோ அல்ல. விசுவாசியாதவனோ, நான் சொல்லலங்க, வேதம் சொல்லுது. விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. ஜீவன் என்ன? சமாதானத்தை காண்பதில்லை, சந்தோஷத்தை காண்பதில்லை, வெற்றியை காண்பதில்லை, சுகத்தை காண்பதில்லை. அப்படித்தானே? அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பதை, விருத்தியை காண்பதில்லை, ஐஸ்வர்யத்தை அவன் காண்பதில்லை, செழிப்பை அவன் காண்பதில்லை, பரிசுத்தத்தை, நீதியை அவன் காண்பதில்லை, ஆவியின் கனிகளை அவன் காண்பதில்லை, பரலோக வாழ்வை அவன் வாழ்கிறதை அவன் காண போவதில்லை. அது அவனுக்கு ஏட்டு சுரக்காயாதான் இருக்கும். ஏன்? விசுவாசிக்கல. விசுவாசிக்கிறவனுக்கு அந்த ஜீவன் சமாதானம் உண்டு. விசுவாசியாதவனோ இந்த சமாதானத்தை காண்பதில்லை, பரலோக வாழ்வை பூமியிலே அவன் காண்பதில்லை. மற்றவர்கள் வாழ்வதை அவன் பார்ப்பான், நீ உன் கண்களினால் பார்ப்பாய், நீ அதை புசிக்க மாட்டாய். ஏன்? விசுவாசிக்கல. ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானி விசுவாசிக்கல. ஆகவேதான் தீர்க்கன் சொல்லுகிறான், நீ கண்களினால் காண்பாய், அந்த பஞ்சத்துல எவ்வாறு விடுதலை என்பதை காண்பாய், ஆனா நீ சாப்பிட. ஏன்? உன் அவிசுவாசம். ஏன்? நீ வாயை திறந்து சொல்ற, வானத்தின் பனகல்களை திறந்தாலும் இது நடக்குமா? உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்ற பிரமாணத்தின்படி அங்க அவங்க ஜனங்க மிதித்து அவனை கொன்று போட்டார்கள். அவன் பார்த்தான், எல்லாம் ஓடி எடுத்துக்கொண்டு அனுபவிப்பத அவன் புசிக்கல, மறித்து போனான். இது மாறாத. அததான் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசியாதவனோ அந்த நன்மையை அவன் புசிப்பதில்லை. ஏன்? இவனுடைய விசுவாசம் என்ன? நான் பாவம் செய்கிறேன். இததான் அவன் கேட்கிறான். எனக்கு நன்மை நடக்காது, நான் நன்மை செய்தால்தான் எனக்கு டூ குட் அண்ட் கெட் குட். உலகத்தின் தத்துவம், கிரியையின் பிரமாணம், இந்துத்துவாவின் பிரமாணம், அது கிரியை பிரமாணம். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய கோபம் யார் மேலே நிலை நிற்கும்? தேவ கோபம் யார் மேலே நிலை நிற்கும்? விசுவாசியாதவன் மேலே. நம்ம மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், அங்க ஒரு தகப்பன், ஆண்டவர் மறுரூப மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அவரிடம் வந்து, என் மகன் இவ்வளவு கொடிய வேதனைப்படுகிறான், பிசாசு அவனை இவ்வாறு கொடிய வேதனைப்படுத்துகிறது, தீயிலும் அக்கினியிலும் தண்ணீரிலும் அவனை தள்ளுகிறது என்று சொல்லுகிறான். உங்க சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களால் முடியாமற் போயிற்று என்று சொல்லுகிறார். அந்த முடியாது என்ற வார்த்தை அவிசுவாச வார்த்தை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எந்த மட்டும் அவிசுவாசம் இல்லாத பொல்லாத விபசார சந்ததி, அவிசுவாசம் உள்ள பொல்லாத விபசார சந்ததி, விசுவாசமே இல்லாத சந்ததி, விபச்சார சந்ததி என்று சொல்லுகிறார். வேற எதையும் அவ்வாறு அவர் கடிந்து கொள்ள. விபச்சார ஸ்திரீ வருகிறாள், கடிந்து கொள்ளல. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். மத்தேயு யோவானிலும் அதை நாம் பார்க்கிறோம். அவர் கடிந்து கொள்ளவில்லை. ஆனா அவிசுவாசத்தை எவ்வாறு கடிந்து கொள்கிறார் பாருங்க. விசுவாசம் இல்லாத, மத்தேயு 17:17 எடுத்து படித்து பாருங்க. விசுவாசம் இல்லாத பொல்லாத சந்ததி.
அவிசுவாசம் உள்ள பொல்லாத சந்ததி என்று சொல்லுகிறார். ஏன் காரணம் என்னங்க? இந்த நியாயப்பிரமாணம் விசுவாசத்தை உண்டாக்காது. நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்காக கொடுக்கப்படவில்லை. அப்ப நியாயப்பிரமாணத்தையே போதித்து கேட்டுக்கொண்டிருந்தால் மனநிலை எப்படிதான் இருக்கும்? தேவனிடத்திலிருந்து நான் எதையும் பெற முடியாது என்ற மனநிலை தான் இருக்கும். அப்படி பெற்றவன் எது? விசுவாசமே இல்லாத மனநிலை. எதையாவது பெறலாம் என்று நினையாதிருக்க கடவன். அவன் இருமனம் உள்ளவன். தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார், வியாதி இல்லாத வாழ்க்கை நான் வாழுவேன், சமாதான குறைவே இல்லாத வாழ்க்கை நான் வாழுவேன். ஆனா என்னிலே இன்னும் குறை உண்டு, உன்னிலே இன்னும். ஏன்? நியாயப்பிரமாணம் சொல்லுவதெல்லாம் உன்னிலே இன்னும் ஒரு குறை உண்டு, இதை நீ சரி பண்ணிட்டு வந்தாதான் இந்த வாழ்க்கை வாழ முடியும், பரலோக வாழ்வை பூமியிலே வாழ முடியும். இது உனக்கு எட்டாத கனி. இது யாருடைய பொய்? பிசாசின் பொய். உன் பாவம் தான், நீ செய்கிற உன் கிரியை தான், உன் தவறுதல் தான், உன் மீறுதல் தான் பரலோக வாழ்வை நீ பூமியில் அனுபவியாதபடி உன்னை தடை செய்கிறது என்று சொல்லுகிறது. பவுலடியார் ரொம்ப அழகா அதை சொல்லுகிறார். பக்க வழியாய் வந்த கலாத்தியரை எடுத்து பாருங்க. அதை நான் திரும்பவும் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். திரும்பவும் அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்? இன்னைக்கு தேவ ஜனம் வியாதியோடு, தரித்திரத்தோடு, குழப்பத்தோடு, தோல்வியோடு, விருத்தி இல்லாமல், கனி இல்லாமல் வாழ்கிறதற்கு காரணம் என்ன? இயேசு சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன பிறகு உலகம் இவர்களை மேற்கொள்வதற்கு காரணம் என்ன? அவிசுவாசம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொன்னார். அந்த விசுவாசம் செயல்படாதபடி தவறான போதனையை திரும்ப 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 சபையில் கேட்டு, யூடியூப்ல மற்ற எல்லா இதிலும் பெரிய பெரிய போதகர்கள், நான் அவர்களை யாரையும் குறை சொல்லல, அநேகர் அதை டெய்லி கேட்கிறாங்க, விடாமல் கேட்கிறாங்க, காலையும் மாலையும். ஏன்? சில அற்புதங்கள் அவர்கள் மூலமாய் நடைபெறுகிறபடினாலே. ஆனா நான் திரும்பவும் சொல்லுகிறேன், அந்த போதனைகளை நீங்கள் கேட்பதினாலே அவர்கள் எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. பவுலடிகளார் அங்கு சொல்லுகிறார்ல பேதுருவை பார்த்து, அதைதான் நானும் சொல்லுகிறேன். இந்த சத்தியத்துக்கு விரோதமாக சொல்லுகிற காரியங்களை கேட்க வேண்டாம் என்று நான் தைரியமாக சொல்லுவேன். எப்பேற்பட்ட தலைவர்கள் போதித்தாலும் உலக பிரகாரமாக அவர்களுக்கு ஒரு பெரிய கனம் இருக்கலாம். என்ன அப்படித்தான் கேட்டாங்க ஒரு செமினார்ல நான் பேசும் பொழுது. அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. நீங்க யாரு? பேரறியாதவர்கள், முகமறியாதவர்கள். அவர்கள் யார்? முகமறிந்த அகில உலகத்திலும் பெயர் பெற்றவர்கள் என்று சொன்னாங்க. ஆனா நான் ஒண்ணு மாத்திரம் தான் சொன்னேன். என்ன? நான் சத்தியத்துக்கு வைராக்கியமாக இருப்பவன், நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொன்னேன். ஆகவேதான் என்ன பவுலை என்ன பற்றி நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது இங்க என்ன சொல்றேன் பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள், 4ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்துக்கு அடிமைகள் சிறைப்படுத்தும்படி. அப்படின்னா என்ன? கோபாக்கினைக்கு சிறைப்படுத்தும்படி, மரணத்திற்கு சிறைப்படுத்தும்படி, வியாதிக்கு சிறைப்படுத்தும்படி, தரித்திரத்துக்கு தோல்விக்கு சிறைப்படுத்தும்படி, பாவத்திற்கு நம்மை சிறைப்படுத்தும்படி என்ன பண்ணாங்களா? நியாய பிரமாணத்திற்கு அடிமையாக்கும் பொருட்டு பக்க வழியாய் வந்த கள்ள சகோதரர்கள் நிமித்தம் அப்படி ஆயிற்று. அவங்க என்ன போதித்தாங்க? நியாய பிரமாணம். உன் பாவமே உனக்கு நன்மை வராமல் தடை செய்கிறது. உன் பாவமே உனக்கு சுகம் வராமல் தடை செய்கிறது. உன் பாவமே பரலோக வாழ்வை நீ பூமியில் வாழாமல் உனக்கு தடை செய்கிறது என்று
பக்க வழியாய் வந்த கள்ள சகோதரர்கள் போதித்தார்கள் என்று சொல்லுகிறார். எதற்கா? நமக்கு உண்ட சுயாதீனம் அப்படின்னா என்னங்க? நமக்கு உண்டான வெற்றி, நமக்கு உண்டான வெற்றி, விடுதலை, சுகம், சமாதானம். இது நம்முடைய கிரியையினால் வரல. இது பிசாசால தாங்க முடியல. எல்லாரும் சமாதானத்தோட வாழ்வானே, எல்லாரும் வெற்றியோட வாழ்வானே, எல்லாரும் குறைவில்லாத வாழ்க்கை வாழ்வானே, எல்லோரும் பரலோக வாழ்வை வாழ்வானே, இதை எப்படி நான் சகித்துக் கொள்ளுவேன் என்று பிசாசு எழும்புகிறான். யார பிடிக்கிறான்? சத்தியத்தை அறியாதவர்கள், சத்தியத்தால் மனம் புதிதாக்கப்படாதவர்கள், சத்தியத்திலே நேரம் செலவழிக்காதவர்கள். அவங்கள குறை சொல்லல. ஏன்? இன்னைக்கு அவங்க போதனை எல்லாம் அதுதான் இருக்கும். நீ ஜெபித்தா எல்லாம் நடக்கும் தான் சொல்லுவாங்க. வேதம் அவ்வாறு சொல்லவில்லை. உங்கள் ஜெபமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறதா? எங்கேயாவது காமிங்க. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தானே? இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா எது ஜெயம் என்று சொல்லுகிறது? எது தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறது என்று வேதம் சொல்லுகிறது? எது வெற்றியை தருகிறது? அவர் செய்ததை விசுவாசிப்பது, கிருபையை விசுவாசிப்பது. ஜெபம் அல்ல. நான் ஜெபத்துக்கு எதிரி அல்ல. நான் ஜெபிக்கிறவன். ஜெபம் என்றால் என்ன என்று தெரிந்து ஜெபிக்க வேண்டும். பிச்சை எடுப்பது ஜெபம் அல்ல. இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை பார்த்து இறங்குமே என்று சொல்லுவது அட்டூழியம், ஜெபம் அல்ல. அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம். எங்கள் தேசத்தை ரட்சிக்க மாட்டீரா? எங்கள் குடும்பத்தை குணமாக்க மாட்டீரா? எங்கள் வியாதியில் சுகமாக்க மாட்டீரா என்று கேட்பது, திரும்பவும் சொல்லுகிறேன், அறியாமையின் அட்டூழியம். ஏற்கனவே அவர் செய்து முடித்து விட்டார். தேவையெல்லாம் அதை கேட்டு 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 விசுவாசிப்பது மாத்திரம்தான். சமாதான சுவிசேஷத்தை மாத்திரம் கேட்க வேண்டும், கோபாக்கினையின் பிரமாணத்தை அல்ல. அதனாலதான் இங்க சொல்றாரு, பக்க வழியாய் வந்தவர்கள். அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க? ரட்சிக்கப்பட்டது சரிதான்பா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. இப்ப நீங்க தான் பரிசுத்தமா வாழணும். நீங்க பரிசுத்தமா வாழலனா பிசாசுக்கு கதவை திறக்கிறீங்க. பிசாசு உள்ள வந்து வியாதியை தருவான். இந்த வியாதிக்கு, இந்த பிரச்சனைக்கு நீ செய்த பாவம், உங்க மூதாதையார் செய்த பாவம், எல்லா பழைய காரியங்களை சொல்லுவார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் சாபமாகி, நியாயப்பிரமாண சாபம் என்றால் என்ன? அதை கீழ்ப்படியாமையினால் வந்த சாபம், அவைகளின்படி செய்யாதபடினால் வந்த சாபம், அவைகளினின்று என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஐயா, என்னுடைய பாவம், என்னுடைய கீழ்ப்படியாமையினால் மீறுதலினால் வந்த பாவங்களின் நிமித்தம் அவர் சாபமாகி அந்த கீழ்ப்படியாமையின் சாபத்தில் இருந்து என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சமாதான சுவிசேஷம் சொல்லும் பொழுது, யார் என்னை பார்த்து உன் பாவமே உனக்கு நன்மை வராதபடி, சுகம் வராதபடி, வெற்றி வராதபடி, நீ விரும்புகிற காரியம் வாய்க்காதபடி, உன் ஜெபத்திற்கு பதில் வராதபடி இருக்க காரணம் என்று சொல்லுகிறவன் யார்? சுவிசேஷம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாண சாபத்தில் இருந்து. நியாயப்பிரமாணம் சாபம் எப்படி வந்தது? அதற்கு கீழ்ப்படியாதபடியினாலே, அவைகளின்படி செய்யாத பாவத்தினாலே, அதிலிருந்து நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று சமாதானம் சுவிசேஷம் சொல்லுகிறது. இன்னும் பழைய பிரமாணத்தை பிடித்துக் கொண்டு அவைகளின்படி நீ கீழ்ப்படியாதபடினாலே உனக்கு சாபம், வியாதி, குறைவு, தரித்திரம், தோல்வி என்று சொல்லுகிற பக்க வழியாய் வந்த கள்ள சகோதரர்களுக்கு பவுலடிகளார் எதிர்த்து நிற்றது போல. ஏன்? இது சமாதான சுவிசேஷம்.
கோபாக்கினையின் சுவிசேஷம் அல்லவே அல்ல. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை உண்டு பண்ணணும். ஐயா, அது தேவ திட்டம் அல்ல, தேவ சித்தமும் அல்ல. பயத்தினால் அல்ல, தேவ அன்பினாலே. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அவர் நிபந்தனையே இல்லாமல் நம்மேலே அன்பு கூர்ந்தார். நிபந்தனையே இல்லாமல் அன்பு கூர்ந்தார். துரோகி, துன்மார்க்கன், அயோக்கியன், பாவி, விரோதமானவனாய் இருக்கும் பொழுது அன்பு கூர்ந்து இந்த பரிகாரத்தை, என்ன பரிகாரம்? பாவமாகி பாவத்தின் தண்டனையாகிய சாபத்தை ஏற்றுக்கொண்டு அவைகளினின்று உங்களையும் என்னையும் நீங்களாக்கி மீட்க போகிறேன் சொல்ல மீட்டு கொண்டார். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இதுதான் சுவிசேஷம். இதுதான் சமாதான சுவிசேஷம், சமாதான உடன்படிக்கை. இதுதான் சமாதான வழி. இந்த வாழ்த்துதலை தான் நாமும் சொல்லுகிறோம், சமாதானம் உண்டாவதாக என்று. அதைதான் இங்க சொல்லுகிறார். அந்த கலாத்தியர் 2ல நான் உங்களுக்கு வாசித்தேன்ல, அதை தொடர்ந்து கீழே பாருங்க. 14ஆம் வசனம் வரும் பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்க. 13 மற்ற யூதரும், யாரு? பேதுருவோடு கூட சேர்ந்து மாயம் பண்ணினார்கள். அவர்கள் மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். ஐயா, இந்த சுவிசேஷத்துல உறுதியாய் நின்றவன், ஐயா, நீங்க சேருகிற அசோசியேஷன், நீங்க போகிற சபை, நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிற ஊழியம், நீங்கள் கேட்கிற செய்திகள் பர்னபாவையே இழுக்குமானால் உங்களை இழுக்காம இருக்குமா? மாயம் பண்ண வைக்கும். ஏன்? விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விட்டு பிரிந்தான் என்று 12ல பேதுரு சொல்றாரு. 13ல பர்னபாவும் இழுப்புண்டான். இது என்னவா? மாயம், ஹிப்போக்ரசி. இருதயத்துல விசுவாசித்தபடினாலதான் நான் ரட்சிக்கப்பட்டேன் உறுதியா தெரியும். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆரம்பம் முதல் முடிவு வரை என்னுடைய கிரியையினாலே, என்னுடைய கீழ்ப்படுதலினாலே நான் பரிசுத்தமாய் ஒரு நாளும் வாழ முடியாது, ஆசீர்வாதங்களை பெற முடியாது. எல்லாமே இயேசு செய்த அந்த ஒரே கிரியை, கிருபையினாலே சாபத்தில் இருந்து, கீழ்ப்படியாமையின் சாபத்தில் இருந்து நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று தெரியும். பேதுருக்கு தெரியாதா? பர்னபாவுக்கு தெரியாதா? மனிதர்கள் என்ன சொல்லுவார்கள் என்ற மனித பயம், அது கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் என்ன கண்ணி? வேடனுடைய கண்ணி. என்ன வேடன்? பிசாசு. எவனை விழுங்கலாமோ, எவனை வலையில சிக்க வைக்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். தேவனுக்கு பயம் என்றால் தேவன் சொன்னால் சொன்னதுதான். அதுதான் தேவ பயம். பயந்திருக்கிறவர் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும்னா என்ன அர்த்தங்க? இந்த உத்தம இருதயம், தேவன் சொன்னால் சொன்னதுதான், வேத வசனம் சொன்னால் சொன்னதுதான். இந்த மூளை அறிவை கொண்டு வந்து இல்லைங்க அப்படி சொன்னாலும் நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தாதானங்க செய்வாங்க அப்படின்னு இந்த மூளை இருவை கொண்டு உள்ள திணிக்கிறது தான் மாய்மாலமெரிய. அவங்க இருதயமே சொல்லுகிறது, ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட் இன் மை ஆக்ஷன். எந்த ஒரு பெரிய பிரசங்கி மாரையும் கேட்டு பாருங்க, அவங்க இருதயமே அவர்களுக்கு சொல்லும், they are not perfect by their action. Nobody is perfect by their performance or action or by their obedience. But all are made perfect. இப்படிதானே? By Jesus' performance on the cross which they believe. அதுதான் இங்க சொல்றாரு. இவங்க மாயம் பண்ணினார்கள். இன்னைக்கு மாயம்தான் பண்றாங்க. தைரியமா சொல்றதற்கு தைரியம் இல்ல. நான் சொல்ற மாதிரி அவங்க சொல்ல உங்க பாவம் உங்களுக்கு தடை இல்லை என்று சொன்னா ஜனங்க பாவம் செஞ்சிருவாங்க. என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஓஹோ, என் சந்தர் சிங் பாவம் செய்யறான், அதனாலதான் இப்படி பேசுறான்னு. ஐயா, அதை குறித்து நான் வெட்கப்படேன்.
தேவன் என் இருதயத்தை பார்க்கிறார். தேவன் என் உள்ளான நோக்கத்தை பார்க்கிறார். நான் மாயம் பண்ணுபவன் அல்ல. உள்ளதை உள்ளது என்று சொல்ல சொன்னாரே, சத்தியம் என்னவென்று சொல்லுகிறவன். மாயம் அல்ல. ஆண்டவர் கடிந்து கொண்டது பரிசேயர்களின் மாயத்தை குறித்து. வெளித்தோற்றத்தினால் மாயத்தை உண்டு பண்ணி உள்ளே கல்லறையாய் இருந்த மாயத்தை குறித்து கடிந்து கொண்டார். அதனாலதான் சொல்றாரு, சதிசேயர் பரிசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு அதை தான் சொல்றாரு. அவர்கள் புளித்தமா, கொஞ்சம் புளித்தமா ஹோல் லைஃப கரைப்படுத்தும். இந்த எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இங்கே என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் மாயம் பண்ணினார்கள். ஆகவே முகமாய் நான் அவர்களை எதிர்த்தேன். பாருங்க 14 என்ன சொல்ற, சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாக நடவாததை கண்டு, எதுங்க, பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாததை கண்டு, அப்படியே போட்டிருக்கு. பர்னபாவோ அவங்களோட சேர்ந்து பேதுருவோ மாயம் பண்ணினதை கண்டு. என்ன மாயம்? சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு விரோதமாக கிரியையினாலே, புறஜாதிகளோட நான் சாப்பிட மாட்டேன், யூதரோட சாப்பிடுவேன் விரங்கி போனாங்களே, அததான் பாவமாக அங்க கண்டிக்கிறார். சத்திய சுவிசேஷத்திற்கு ஏற்ற விதமா, சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? நியாய பிரமாண சாபத்தில் இருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த நியாய பிரமாணம் சாபம் எப்பொழுது வந்தது? அதற்கு கீழ்ப்படியாதபடினாலே வந்த சாபம். அப்ப நீ கீழ்ப்படிந்தீனா அங்க சாபமே இல்லையே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்துட்டாங்கன்னா அங்க எங்க சாபம் இருக்கு? அப்படி சாபம் இல்லைன்னா இயேசுவை தேவன் ஏன் அனுப்ப வேண்டும்? ஏன் இயேசு சிலுவைக்கு செல்ல வேண்டும்? ஏன் அந்த பாடுகளை அவர் பட வேண்டும்? ஏன் அவர் சாபமாக வேண்டும், பாவமாக வேண்டும், வியாதியாக வேண்டும், தரித்திரராக வேண்டும்? யோசித்து பாருங்க. தேவனை விட நீங்கள் ஞானிகளா? தேவனை விட நீங்கள் அறிவாளிகளா? தேவன் செய்ததை வீண் என்று சொல்லுகிறதற்கு பவுல் ரொம்ப அழகா சொல்றார். இந்த 2ஆம் அதிகாரம் முடியும் பொழுது ரொம்ப கிருபையை நான் வீணா, ஏன் தேவன் செய்த சாக்ரிஃபைஸ், அந்த ஒரே பலியை நான் வீணாக்குவதில்லை, அதை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளுவேன். என் கிரியையினால முடியும்னா இயேசு மரித்திருக்க தேவையே இல்லை என்று சொல்லுகிறார். நியாய பிரமாண 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். திருப்பி இங்க வரேன். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. நான் தேவனுடைய கிருபையை விருதவாக்குகிறதில்லை. நீதியானது நியாய பிரமாணத்தினால் அப்படின்னு என் கிரியையினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்கும். இன்னைக்கு இவ்வாறு போதிக்கும் பொழுதெல்லாம், இவைகளை எல்லாம் கேட்கும் பொழுதெல்லாம் நம்ம என்னதான் சொல்றோம்? அந்த மனநிலை என்னதான் சொல்லுகிறது? அது பிசாசின் பொய். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு மரித்ததை நீ வீணாக்கிட்டீனா அவனுக்கு இருக்க சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. ஏன்? அதன் மூலமா தானே எல்லாருமே பரிபூரணத்தை அனுபவிக்கிறாங்க, ஷாலோம் அனுபவிக்கிறாங்க. அத வீண் என்ற ஒரு படத்தை, எண்ணத்தை மனித எண்ணத்திலே திணிக்க வேண்டும். அதற்குத்தான் இப்பேற்பட்ட போதகர்களை அவன் தன் கையிலே எடுத்துள்ளான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முழுமையா நீங்க வாசிங்க. அதுதான் அவர் சொல்லுகிறார். இந்த சமாதானம் சுவிசேஷம் சொல்லுவதெல்லாம் அவர் பாவமாகி என்னை நீதிமானாக்கினார், அவர் சாபமாகி என்னை ஆசீர்வாதமாக்கினார், அவர் தரித்திரராகி என்னை ஐஸ்வரனாக்கினார். எங்கேயாவது நான் செய்த கிரியை சொல்லப்படுகிறதா? நீங்க செய்த கிரியை சொல்லப்படுகிறதா? இந்த இவங்கெல்லாம் போதிக்கிறாங்களே, அவங்க கிரியை சொல்லப்படுகிறதா? இல்லவே இல்லை. சமாதான சுவிசேஷம் சொல்லுவதெல்லாம் அவர் பாவமாகி, ஒரே காரணம், அவர் பாவமாகி என் பாவத்தை எல்லாம் அவர் கணக்கில் வைத்து அவர் பாவமாகி என்னை நீதிமானாக்கினார்.
2 கொரிந்தியர் 5:21 ரொம்ப தெளிவாய் சொல்லுது. அதேதான் 2 கொரிந்தியர் 8:9 என்ன சொல்லுகிறது? தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. என்ன அறிந்திருக்கீங்க? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தும், பாவத்தை காணாத பரிசுத்த கண்ணராய் இருந்தும், பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் தூதர்களால் புகழப்படுகிறவராய் இருந்தும், உங்கள் நிமித்தம் என் நிமித்தம், உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் பாவமானாரே, தரித்திரமானாரே, சாபமானாரே. இந்த கிருபையை நீங்க விருதாவாக்குகிறீங்களா? அதை பயனற்றதாக்குறீங்களா? அதை நீங்கள் வீணாக்குகிறீர்களா? அது வீண் சொல்றீங்களா? இயேசு சிலுவையில் பட்ட பாடுகள் வேஸ்ட்னு சொல்றீங்களா? அததான் பவுல் கேட்கிறார். சமாதானத்தின் வழியை அவர்கள் அறியார்கள். லூக்காவுல ஆண்டவர் என்ன சொல்றாரு? எருசலேமே எருசலேமே, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தால் நலமாயிருக்கும். நீ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறியாதபடியினாலே உன்னை சுற்றிலும் உன்னை நெருக்கி ஒரு கல் இராதபடி உன்னை அழித்து போடும் நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார். ஏன்? இந்த சமாதானத்தை கேட்கவில்லை, தங்கள் சுய நீதியை நிலைநாட்ட விரும்பினார்கள். சமாதானத்துக்கு காரணராகி சமாதானத்தை உண்டு பண்ணி அந்த சமாதானத்தை வைத்து போனேன் என்று சொன்னாரே, அவரை தள்ளிவிட்டார்கள். அதனாலதான் சொல்றார், உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளாகிலும், திரும்ப திரும்ப உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தருணம் கொடுக்கிறாரு. இதை உடனே ரட்சிப்புக்கு எடுத்துக்கிறோம். நான் அப்படிலாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ரட்சிப்பு பிரசங்கம் சுவிசேஷ பிரசங்கத்துல இல்ல சொல்லல. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு எந்த வாழ்க்கை வாழ போறீங்க? சமாதானம் இல்லாத வாழ்க்கை. சமாதானம் இல்லைன்னா தோல்வி வாழ்க்கையா? நரக வாழ்க்கையா? சமாதான வாழ்க்கை பரலோக வாழ்க்கை. மூன்றாம் வானம் அனுபவம். கோபாக்கினின் வாழ்க்கை நரக வாழ்க்கை. எதை தெரிந்து கொண்டோம் நாம்? சமாதான சுவிசேஷத்தையா, கோபாக்கினை உண்டு பண்ணும் நியாய பிரமாணத்தையா? ஐயா, அது நமக்கு விரோதமாய் இருந்தது என்றுதான் அவர் சொல்லுகிறார். எபேசியர் 2:14-15 அங்க திருப்பியும் கொலைசேர் 2:15 சொல்லுகிறார். அவர் அதை எடுத்து ஆணி அடித்து தொலைத்து போட்டதை நீங்க நானும் ஏன் உயிர் கொடுக்கணும்? அந்த நியாய பிரமாணம் தானே பாவத்துக்கு உயிர் கொடுத்தது, சமயம் கொடுத்தது, பலன் கொடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் கோபாக்கினை உங்கள் மேல என் மேல கொண்டு வர அதை ஏன் கட்டி பிடிக்கிறீங்க? நானும் சிலுவையே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன்றாரு. அப்படித்தானே சொல்லுகிறார். 6:13-14 வாசித்து பாருங்க. கலாத்தியால் அதை சொல்லுகிறார். என்ன? இயேசு சிலுவையில் செய்தது வீணாக கூடாது. ஆகவேதான் அவர் என்ன சொல்றார்? 1 கொரிந்தியர் 2 ஆரம்பிக்கும் போது, வேற எதையும் நான் பிரசங்கிக்க மாட்டேன், இத மாத்திரம் தான் சொல்லுவேன், இத மாத்திரம் தான் போக்கஸ் பண்ணுவேன். உங்க நீ இப்படி வாழணும், அப்படி வாழணும், இப்படி செஞ்சாதான், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இயேசு சிலுவை செய்தது வீணாகாதபடி, அதையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்ற தீர்மானத்தோடு வந்தேன் என்று சொல்லுகிறார். ஏங்க? அந்த வெளிப்பாடை டைரக்டா ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றவர். அதனாலதான் அவர் அங்க சொல்றாரு. இங்க பாருங்க, அங்க சொல்றாரு, மாயம் பண்ண எதிர்த்தேன்றாரு. அதெல்லாம் சொல்லிட்டு தான் 15 என்ன சொல்றாரு? 2:15 நியாய பிரமாணத்தினாலதான் சொல்லுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. நீங்க ரோமர் 4 வந்தீங்கன்னா அங்க ரொம்ப தெளிவா இதை நம்ம பார்த்தோம்ல. என்ன சொன்னாரு? கோபாக்கினையை உண்டு பண்ணுகிறது. நியாய பிரமாணம் கோபாக்கினையை உண்டு பண்ணுகிறது. நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் பாவமும் இல்லை என்று சொல்லுகிறார். 4:15 உங்களுக்கு வாசித்த நானு திரும்பவும் உங்களுக்கு நினைப்பூட்டு. அதுதான் நியாய பிரமாணம் மரணத்தின் பிரமாணம்.
ஆக்கினை தீர்ப்பின் பிரமாணம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அந்த வசனத்தையே நான் வாசித்தர்றேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இதுல நான் அவசரமா போக இஷ்டப்படல. ஏன்? இது நம்முடைய வாழ்க்கையை, பரலோகத்தை பூமியில் வாழ மாற்றுகிற, மனதை மாற்றி வாழ்க்கையை மாற்றுகிற சத்தியம். உங்கள் மனதை மாற்றாமல், உங்கள் உள்ளான விசுவாசத்தை மாற்றாமல் வாழ்க்கையை மாற்றவே முடியாது. வாழ்க்கையை மாற்ற வேண்டுமானால் இயேசு எனக்கு என்ன செய்தார், நான் என்னவாக இருக்கிறேன் என்ற சத்தியத்தினாலே கிறிஸ்துவுக்குள் என் மனம் மாற்றப்பட வேண்டும். மனம் மாற்றப்படாமல் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் வாழ்வான் என்று நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? மத்தேயு 9:22, 29ல உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று சொன்னார். விசுவாசித்தவனே வாழே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். எழுதப்பட்டபடியினால் நிறைவேறாது, எழுதப்பட்டவைகளை விசுவாசித்தபடியினால் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். அப்போ வாழ்க்கையை மாற்ற வேண்டுமானால் கேட்பதில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். எதை கேட்கிறோம் என்பதை குறித்து ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல வாருங்க, அவங்க என்ன சொல்றாரு? எழுத்து கொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தை என்ன சொல்லுகிறார்? 6ஆம் கொல்லுகிறது. 7ஆம் வசனம் சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். கோபாக்கினைக்கு ஏதுவான ஊழியம். எதை நம்ம பிரசங்கம் பண்றோம், எதை நம்ம கேட்கிறோம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையை நரக வாழ்க்கையா பரலோக வாழ்க்கையா என்று தீர்மானிக்க போகிறது. அங்க போய் பரலோகத்தை அனுபவிக்கிறத விடுங்க, அது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். இங்க இங்க அது தேவ திட்டம். பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளா இருப்பது என்ன சாட்சி? பரலோகத்தையும் அவரையும் காண்பிக்கிற சாட்சி. அது தேவ திட்டம். அங்க போய் கண்ணீர் விடுறதுக்கு அங்க கண்ணீர் விடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கவலை இல்ல, வியாதி இல்ல, பாவம் இல்ல, சாபம் இல்ல, துஷ்டன் இல்ல. ஒரே காரணம், ஐயோ தவறான செய்தியை கேட்டு என் வாழ்க்கை இப்படி சீரழித்தேனே, எவ்வளவு பாடுபட்டேன், எவ்வளவு தரித்திரத்துல வாழ்ந்தேன், எவ்வளவு பாவத்துல, சாபத்துல, வியாதியில, குறைவுல, தோல்வியில வாழ்ந்தேன்னு இதை நினைத்துதான் அங்க கண்ணீர் விடணும். வேற கண்ணீர் விடுறதுக்கு அங்க காரணமே இல்ல. அது கண்ணீரே இல்லாத தேசம். இவ்வளவு ஏமாந்து போனேனே. வேதத்தை கையில தானே கொடுத்தாரு, புதிய ஏற்பாடுன்னு சொன்னாரு, புதிய உடன்படிக்கைன்னு சொன்னாரு, ஒரே பலியினாலே பூரணமாக்கினேன்னு சொன்னாரு, நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டேன்னாரு. என் புத்திக்கு தெரியாம போயிடுச்சே, என்னை ஏமாத்திட்டாங்களே. அதுக்குதான் அங்க கண்ணீர் விடணும். வேற கண்ணீர் விட காரணமே அங்க இல்ல. நல்லா யோசித்து பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. அங்க போய் கண்ணீர் விட போறீங்களா? அங்க போயிட்டு உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்ற பேரை வாங்க போறீங்களா? ஏன்? தேவனை உண்மை உள்ளவராக, உத்தமராக நீங்க பார்க்க தவறிட்டீங்க. தேவன் செய்தத வீணாக்கிட்டீங்க. தேவன் செய்தத ஆதாயப்படுத்திக் கொள்வதுதான் அவர். அதான் சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. இப்போ என் மேல உங்க மேல அவர் பிரியாம இருக்கிறாருன்னா ஒரு தப்பு தண்டாம் பண்ணாதனால இல்லைங்க. எதனால பிரிவாரு? அவர் செய்த கிரியையை நான் விசுவாசிப்பது, அவருடைய பரிகார நிவாரணத்தை நான் விசுவாசிக்கிறபடினால், அவருடைய ஞானத்தை, அவருடைய ஒர்க்மன்ஷிப், அதை நான் விசுவாசிக்கிறபடினால என் மேல பிரியமா இருக்கிறார். அதை நான் விசுவாசிக்க மாட்டேன், என் கிரியை தான் அப்படின்னு பெருமையில இருந்தா உனக்கு எதிர்த்து நிற்கிறார். எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் இங்க அவர் எதிர்த்து நிற்பதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றார் பாருங்க, மரணத்துக்கு ஏதுவான ஊழியம், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். 9ஆம் வசனம் என்ன சொல்ல பாருங்க, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். அப்போ பாருங்க, இது அழிந்து போகிற ஊழியம், அழிந்து போகிற மகிமை என்று சொல்லுகிறார். எதை பிடித்து கொண்டா? ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன்?
திரும்ப திரும்ப ஜனங்கள் மனதிலே இருப்பது. ஆண்டவர் நல்லவர், எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அவங்களும் அதை தான் போதிக்கிறாங்க. அவர் அன்புள்ளவர். அவர் உன்மேல் வைத்த அன்பினாலே சிலுவைக்கு சென்று உனக்காக எல்லாவற்றையும் செய்தார். உனக்கு சுகத்தை சம்பாதித்து கொடுத்துட்டாரு, ஆசீர்வாதத்தை சம்பாதித்து கொடுத்துட்டாரு, வேற என்ன, ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து கொடுத்துட்டாரு, வெற்றியை சம்பாதித்து கொடுத்துட்டாரு, எல்லாம் சொல்றாங்க. அதுக்குள்ள ஒண்ணு சொல்றாங்க. ஆனா ஆனா அது என்ன ஆனா? அது என்னங்க ஆனா? நீதான் தகுதி இல்லை. எங்க இருந்துங்க வந்தது? தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்ததா சிலுவைக்கு சென்ற கிருபாதார பலி. தகுதி இல்லைன்னு சொல்றாங்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்ப சிலுவைக்கு ஏங்க செல்லணும்? ஏன் சிலுவையில் அவர் மரிக்கணும்? ஏன் தேவகுமாரனை, ஒரே பேரான குமாரனை என் மேல அன்பு கூர்ந்து அவரை உலகத்திற்கு அனுப்ப வேண்டும், அவரை பாவமாக்க வேண்டும், அவரை சாபமாக்க வேண்டும்? ஏங்க? யோசித்து பாருங்க. உன்னையும் என்னையும் பார்த்து தகுதி இல்லையான்னு இந்த போதகர்கள் சொல்றதற்கா? பக்க வழியாய் வந்த கள்ள சகோதரர்கள், இடர்களை உண்டு பண்ணுகிறவர்கள், உங்கள் கண்களை மயக்குகிறவர்களை, சத்தியத்தை அறியாதபடி பொய்யை போதிக்கிறவர்கள் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு தகுதி இல்லை. எல்லாம் கரெக்ட் தாங்க, ரொம்ப நல்லவர் தான், வல்லவர் தான், சிலுவையில செய்துட்டார் தான். ஆனா ஆனா நீதான் தகுதி இல்லை, நான் தான் தகுதி இல்லை. எங்க இருந்துங்க ஆன வந்துச்சு? தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்ததானே சிலுவைக்கு சென்றார். அதை தானே கிருபை என்று சொல்லுகிறோம். நான் தகுதியா இருந்தா அவர் ஏங்க சிலுவைக்கு போனோம்? எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஏசாயா 53:5 சொல்லுவதை பார்க்கிறோம். ஏன் அந்த ஆக்கினை? நானே தகுதியா வாழ்ந்துட்டேனா அவர் ஏன் அந்த ஆக்கினை அடைய வேண்டும்? ஏன் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை அவர் பார்த்து எப்போ தமக்கு முன்வைத்த சந்தோஷம், நீங்களும் நானும் பரலோகத்தை வாழ போகிறோம், ஏன் அடையணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி தைரியமாக தகுதி இல்லைன்னு சொல்ல முடியும்? நீ தகுதி இல்லை, நான் தகுதி இல்லைன்றான். ஏன்? இன்னும் நீங்க பர்ஃபெக்டா வாழல, பர்ஃபெக்டா கீழ்ப்படியில, பர்ஃபெக்டா தசம பாகம் காணிக்க கொடுக்கல, பர்ஃபெக்டா இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணல, சபையில் உள்ள உபவாச ஜெபத்துக்கு வரல, சபையின் ஊழியங்களுக்கு வரல, சபையின் ஆராதனைக்கு வரல, இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. அப்படிதானே? ஐயா, அவைகளெல்லாம் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லல. அது எதற்கு? தேவனோடு உள்ள உறவிலே நாம் வளர்வதற்கு நமக்கு உதவியா இருக்கும். ஆனா தேவனிடத்தில் இருந்து எதையாவது நான் பெற வேண்டுமானால் அந்த தகுதி என் கிரியையினால் வருவதல்ல. வெற்றி வாழ்க்கைக்கு நான் தகுதி இல்லாம நிர்ணயிப்பதல்ல, அவர் சிலுவையில் செய்த பரிகாரம். அதுதான் என்னை தகுதிப்படுத்துகிறது. அப்படி இருக்கும்போது நீ தகுதி இல்லைன்னு சொல்றது யாரு? நீ வாசல திறந்த பாவத்துக்குன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் யாரு? தேவன் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், தேவன் திறந்த கதவை ஒருவரும் பூட்ட முடியாது என்று சொல்லுகிறார். நீ யாரு பூட்டுறக்கு? உன் பாவம் சொல்லி பூட்டுறக்கு நீனு நானு யாரு? தேவன் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை திறந்து விட்டார். இந்த மார்க்கத்திலே பாவம் ஒரு தடை இல்ல, தகுதியின்மை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. அதுதானே சொல்றார் 2 கொரிந்தியர். இப்ப வாஸ்தவமே இந்த 3, 4, 5 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்க என்ன சொல்லுகிறாரு? எங்களுடைய தகுதி எங்களால் உண்டானதல்ல. ஒரு பய சொல்ல முடியாது என்னுடைய தகுதி என்னால, ஐ எம் பெர்ஃபெக்ட். ஆகவே வியாதி இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்வேன்னு ஒருவனு சொல்ல முடியாது. யாரா சொல்ல முடியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாதிரி
ஏனில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? விசுவாசத்துல தான் சொல்ல முடியும். விசுவாசத்தினால் வருகிற நீதினால தான் சொல்ல முடியும். கிரியையினால சொல்ல முடியவே முடியாது. அப்ப ஏங்க அது பிரசங்கம் பண்ணணும்? அதை ஏங்க நம்ம கேட்கணும்? ஏன் அதை கேட்கணும்? ஏன் நாம் கேட்க வேண்டியதெல்லாம் சமாதான சுவிசேஷம், சமாதான உடன்படிக்கை, தேவன் உண்டு பண்ணின சமாதான புதிதும் ஜீவனமான மார்க்கம். பழைய மரண மார்க்கம் அல்லங்க, இது புதிதும் ஜீவனமான மார்க்கம். பழைய கோபாக்கினையின் மார்க்கம் அல்ல. முன்பு அப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம்? சமாதான மார்க்கத்தில் இருக்கிறோம். இந்த சுவிசேஷமே சமாதான சுவிசேஷம் தான். இங்க கோபாக்கினைக்கு இடமே இல்லை. அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? சுவிசேஷம் சமாதான சுவிசேஷம் என்றால், சமாதான நற்செய்தி என்றால், சுவிசேஷத்தின் கிருபையும் பிரிக்க முடியுமா? சுவிசேஷம் தான் கிருப, கிருபதான் சுவிசேஷம். இயேசு சிலுவையில் செய்ததுதான் சுவிசேஷம், இயேசு சிலுவையில் செய்ததுதான் கிருப. இது பிரிக்கவே முடியாது. ஆனா கிரியையும் கிருபையும் சேர்ந்தே இருக்க முடியாது. ஒரு இன்ச்சு கூட அங்க இருக்க முடியாது. அதனாலதான் அவர் அங்க அழகா சொல்றாரு. ரோமர் 11:6 ரொம்ப அழகா சொல்றாரு. அதுல கிரியை இருந்தால் அது கிருபை அல்லவே. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் எதான் செய்யணும்னு சொல்லிட்டா அது கிருபை அல்லவே. சுத்தமா அடிபட்டு போகுன்றாரு. நல்லா யோசித்து பாருங்க. சமாதான சுவிசேஷம், சமாதான சுவிசேஷம், சமாதான சுவிசேஷம், கோபாக்கினையின் சுவிசேஷம் அல்ல. சமாதான உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை. அங்க என்ன சொல்றாரு? எசேக்கியேல் 36:4 நான் போன வாரம் வாசித்து காண்பித்தேன். என்ன சொல்றாரு? ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஏன் ஆசீர்வாதமான மழை பெய்யும்? சமாதான உடன்படிக்கை. துஷ்டமிருகம் இராதபடி அழித்து போடுவேன். அங்க என்ன சொல்றாரு பாரு, இவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு. சின்ன தீர்க்கதரிசியில நாகூம் எடுங்க, 15ஆம் வசனத்துல பாருங்க, அவர் சொல்லுவாரு, இதோ சமாதானத்தை கூறுகிறவருடைய சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. என்னவா? துக்கமுகமா இருக்க வேணாம். உன் பண்டிகைகளை ஆசரி. உன் பொருத்தனையில் என்ன பொருத்தனைங்க? துதிகளை செலுத்து. என்ன சமாதான செய்தி? துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. ஐயா, சமாதான செய்தி என்னங்க? உங்கள் பாவங்களே உங்களுக்கு தடை செய்கிறது, துஷ்டன் உள்ள வர வழியை திறக்குதுன்னு சொல்றதா சமாதான சுவிசேஷம்? இங்க என்ன சொல்லுது பாருங்க. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. அவன் முழுவதுமாய் சிலுவையிலே சங்கரிக்கப்பட்டான். துஷ்டன் உன் வழியாய் இனி கடந்து வருவதில்லை. துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. உள்ள அனுப்புங்க. இதாங்க சமாதான சுவிசேஷம். தீர்க்கன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இயேசு சிலுவையில் செய்ய போகிறதை கண்டு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். சமாதானத்தை சுவிசேஷமாக கூறுகிறவருடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. எவ்வளவு அழகாய் இருக்கிறது. நாங்க ஐசாயா 52:7 சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? ஐயா, சுவிசேஷத்தை கேட்ட பிறகு நீ பண்டிகை தான் கொண்டாடுவ, வாயில துதிதான் காணப்படும், அந்த பொருத்தனை தான் நீ செலுத்துவ, வேற பொருத்தனை அல்ல. ஐயோ, அந்த பொருத்தனை என்ன பொருத்தனை? நன்றியால் நிறைந்த உள்ளம், நன்றியால் நிறைந்த உள்ளம். சமாதான செய்தியை கேட்ட பிறகு கோபாக்கனைக்கு அங்க இடம் இருக்கா? கோபாக்கனின் செய்தியை கேட்டனாலதாங்க எல்லா பிரச்சனையும். இன்னைக்கு சபை வளராம இருக்கிறதுக்கு காரணம் கோபாக்கினையின் பிரசங்கம், கோபாக்கினையின் செய்தி.
கோபாக்கனின் உடன்படிக்கையை சொல்றாங்க. கோபாக்கனையின் வழியை தான் சொல்றாங்க. சமாதானத்தின் வழியை சொல்லல. சமாதான உடன்படிக்கையை சொல்லல. சமாதான சுவிசேஷத்தை சொல்லல. சமாதானத்திற்கு காரணரானார். சமாதானத்துக்கு அவர் காரணரானார். அவர் சமாதான பிரபு. சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கோபாக்கினையின் தேவன் அல்ல. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். அததான் அங்க சொல்லுத பாக்குறோம். செப்பனியாவில் அதைதான சொல்றாரு. செப்பனியா 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க, 14 வசனம், நீ கம்பீரித்து பாடு, ஆர்ப்பரி, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுவாரா? அகற்றி விட்டாருங்க. அகற்றி விட்டாரு. சிலுவைக்கு போனதே என் பாவத்தின் தண்டனையை அகற்றுவதற்கு. துஷ்டன் இனி என் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் தீமை செய்ய முடியாது. எனக்கு தீங்கு நேரிடாது. அததான் இங்கேயும் திரும்பவும் சொல்றாரு, உன் சத்ருவை விளக்கினார். தீமை செய்வார் இல்லை, தீங்கு செய்வார் இல்லை. சுகமாய் படுத்துக்கொண்டு அப்படின்னு சமாதானத்தோட. சமாதானம் என்றால் சுகம். சகலவித நன்மைகளை அனுபவிப்பன். ஏன்? தடை செய்கிறவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். தடை செய்கிறவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். தடையாகிய பாவம் முழுவதுமாய் நீக்கப்பட்டது. ஆக்கினை தீர்ப்பே இல்லை, தண்டனையே இல்லை, பயமே இல்லை, சந்தேகமே இல்லை, கவலையே இல்லை. இப்ப யார்தான் என் நடுவில் இருக்கிறார்? சாத்தான் இல்லைங்க. சாத்தான் உள்ள வந்துட்டான். நீ வாசலை திறந்துட. சுத்த போய் சீல்டு மீ. பரிசுத்த ஆவியினால முத்திர போட்டார். உள்ள வராதரான்ட்டாரு. நான் உள்ள வந்துட்டேன், நீ வராதன்ட்டாரு. அவன் வர முடியாது. நீ விசுவாசித்தா உன் மனதின் எண்ணத்தின்படி உனக்கு ஆகும். அதுதான் இங்க என்ன சொல்றாரு, உன் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணா. அதுதாங்க சுவிசேஷம். நீ தீங்கை காணாதிருப்பாய். எது வரைக்கும் சந்திரசிங் இப்படி சொல்லுவீங்க? தீங்கை காணாதிருக்கும் வர, அந்த விசுவாசம் இருதயத்துல வரும் வர, என் மனம் மாற்றும் வர, அதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். தீங்கை காணாதிருப்பேன், தீங்கை காணாதிருப்பேன், தீங்கை காணாதிருப்பேன்னு. நீங்க கேட்கலாம், நீங்க சமயத்துக்கு விரும்புறீங்களா? அது தீங்கு இல்லையான்னு கேட்கலாம். நான் கவலைப்பட மாட்டேன். நான் ட்ரை பண்ணல. நான் விசுவாசிக்கிறேன், தீங்கை காண மாட்டேன். ஏன்? ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய பரிகார மரணத்தை நான் விசுவாசிக்கிறேன். பரிகார மரணத்தை விசுவாசிக்கிறபடினால ஏன் தகுதியே இல்லை. என்னை தகுதிப்படுத்தினது அந்த பரிகார மரணம். ஆகவே தீங்கை நான் காண மாட்டேன். பொல்லாப்பு நேரிடாது, வாதை அணுகாது. அப்படிதானே? சத்ரு உட்புக மாட்டான், சத்ரு குடியேறமா. அழித்துட்டாரு. இவர் ராஜா உள்ள வந்துட்டாரு. பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் ஏது? நான் தேவனுடைய ஆலயம், கிறிஸ்துவாய் இருக்கிறேன். வியாதிக்கும் சுகத்துக்கும் சம்பந்தம் ஏது? குறைவுக்கும் நிறைவுக்கும் சம்பந்தம் ஏது? கோபாக்கனைக்கும் சமாதானத்துக்கும் சம்பந்தம் ஏது? நல்லா யோசித்து பாருங்க. அவர் முடித்தேன் என்று சொன்னால் அவர் முடித்ததுதான். அறகுறை எந்த வேலையும் செய்யல. சந்திரசிங், இது வரைக்கும் நான் பண்ணிட்டேன். உன்னை பரலோகம் போறதுக்கு நான் கேரண்டி போட்டுட்டேன் என் ரத்தத்தினால. இப்போ நீதான்பா இந்த உலகத்துல பரலோகத்தை வாழணும் அப்படின்னு அவர் சொல்லல. இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான யாவற்றையும் அவர் சிலுவையில் செய்து முடித்தார். அதை அறிகிற அறிவினாலே சமாதானமும் கிருபையும் எனக்கு உண்டா. ஏன் இன்னைக்கு இந்த சமாதானம் இல்லை? ஏன் இந்த தகுதி இல்லை? அறியவில்லை. அப்படித்தானே சொல்றாரு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்க அப்படித்தானே அவர் சொல்லுகிறார். நாம் யாருங்க?
தேவ தேவ மகிமையை காண்பிக்க எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். அப்படிதான் சொல்றாரு 9ஆம் அதிகாரம் ரோமர்ல 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல அதை நம்ம சொல்வதை பார்க்கிறோம். நம்மை கோபாக்கினையின் பிள்ளை அல்ல. அதை எடுத்து வாசிக்கிறேன், உங்களுக்கு தெளிவா இருதயத்துக்குள்ள போட்டோம். நீங்க யாரு? இவங்க சொல்ற மாதிரி தேவனை மேல கோபாக்கினைக்காக என்ன நியமிக்கல. என்னை நான் எத்தனை பண்ண ஆயத்தம் பண்ணினது எதற்காக என்னை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்? என்னை புது சிருஷ்டியாக உருவாக்கி இருக்கிறார். எபேசியர் 2:10 சொல்றாரு, அந்த புது சிருஷ்டியாய் உருவாக்கினதின் காரணம் என்ன? அங்க பாருங்க என்ன சொல்றாரு, மகிமைக்காக. 9:23 நான் மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். கோபாக்கினைக்கு இல்லைங்க, கோபாக்கினைக்கு இல்ல, மகிமைக்காக ஆயத்தம் பண்ணின கிருபா பாத்திரங்கள். அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு பாருங்க, தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தமாய் அழிவுக்கு இன்னொரு குரூப் இருக்கு, அந்த குரூப்ப சொல்றாரு அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட. ஏன் அவங்க கோபாக்கனைன்னு நான் யோவான் 3:36 வாசித்து காமிச்சிட்டேன். அது ஏன் அவிசுவாசம் தான். கோபாக்கனையின் பாத்திரங்கள் மேல் மிகுந்த நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தால் உனக்கு என்ன என்று அங்க சொல்ல பாக்குறோம். நீங்க எதற்காக ஆயத்தமாக்கப்பட்டவர்கள்? எதற்காக ஆயத்தமாக்கப்பட்டவர்கள்? கோபாக்கனைக்கா? கோபாக்கனைக்கா இல்லங்க, உலக தோற்றத்துக்கு முன்பே நம்முடைய மகிமைக்காக நம்மை தெரிந்து கொண்டார். நீங்க தெசலேயன் நிருபத்துல ரொம்ப அழகா சொல்லுவாரு. அதையும் நான் வேணா உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். தெசலேயனுக்கு வாங்க. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல் பாருங்க. அவரை மரித்தோரிலிருந்து 1 தெசலேயர் 1:10 அவரை மரித்தோர்ந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினையில் ஈங்கலாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கோபாக்கினையிலிருந்து நீங்களாக்கத்தாங்க இயேசு முதல் தடவை வந்தாரு, 2ஆம் தடவையும் அதற்குத்தான் வருகிறாரு. அதே 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாங்க, அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்கவில்லை, சமாதானத்துக்கென்று நியமித்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படையான சமாதானம், ஒன்றும் குறைவில்லாத பரிபூரண வாழ்க்கை வாழ்வதற்கென்று நம்மை நியமித்திருக்கிறார். அது ஆண்டவருடைய திட்டங்க. அதற்கு தான் அவர் சிலுவைக்கு சென்றாரு. இத உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் தீர்மானித்தார். அங்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. அவர் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 13ல இருந்து உங்களை வாசிக்கிறேன். 13ல பொய்யமான வஞ்சகத்தை உங்களுக்குள்ள அனுப்புவான்றாரு. ஏன்? ஆக்கினைக்குள்ள ஆகும்படிக்கு. சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரிப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படி பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். ஏன்? சத்தியத்தை அவர்கள் அங்கீகரிக்கலன்னு 9ஆம் வசனத்திலே சொல்லிடுவாரு. 13ல என்ன சொல்றாரு பாருங்க. நீங்களோ நாங்களோ நாமோ ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறான், நம் கிரியையினால் அல்ல, சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு, தேவ மகிமை அடையும்படிக்கு, கோபாக்கினைக்கு நீங்களாக்கும்படி, பரலோகத்தை பூமியில் வாழும்படிக்கு, ஆதி முதல் என்ன சொல்றார் பாருங்க. ஆதி முதல் அப்படின்னு என்ன? உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த சமாதான வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் தெரிந்து கொண்டார். ஏன் அந்த சமாதான வாழ்க்கை வாழல? கேட்கிற தவறான செய்தி, தவறான விசுவாசம். கோபாக்கினையின் செய்தியை கேட்டு கோபாக்கினையின் மனநிலையில் இருந்தோமானால் இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை பூமியில வாழ முடியாது.
அததான் அவர் அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக, மகிமையை அடையும் பொருட்டாக, வியாதி அடையும் பொருட்டல்ல, தரித்திரம் அடையும் பொருட்டல்ல, பாவத்திலே வாழும் சாபத்திலே வாழும் பொருட்டல்ல, மகிமை அப்படின்னு என்ன? அவருடைய சாயல், அவர் இருக்கிற வண்ணமாகவே இப்பொழுது நாம் இருக்கிறோமே, அந்த சாயலில் வாழும்படியாக, அதான் மகிமை. எவர்களை முன்னறிந்தாரோ, முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி தம்முடைய குமாரன் சாயலில் ஒப்பாவதற்கு அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமைப்படுத்த போவதில்லை, அது சரீர மீட்பு. இப்பொழுது நம்முடைய ஆவியிலே மகிமைப்படுத்தி இருக்கிறார். மனம் அவ்வாறு புதிதானால் அவ்வாறு மறுரூபமாவோம் என்று ரோமர் 12:2 சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்க என்ன சொல்ற பாருங்க, மகிமை அடையும் பொருட்டாக, இந்த சமாதான வாழ்க்கை வாழும் பொருட்டாக, எங்கள் சுவிசேஷத்தினாலே, பவுல் தான் சொல்றாரு பாருங்க, எங்கள் சுவிசேஷத்தினாலே. வேறொரு சுவிசேஷம் இல்ல, வேறொரு சுவிசேஷ கிரியை இருந்தா சபிக்கப்பட்டவன்ட்டாரு. இங்க என்ன சொல்றாரு? எங்கள் சுவிசேஷத்தினாலே. கோபாக்கினையின் செய்தியினால் இல்லங்க, எங்கள் நற்செய்தியினாலே, சமாதான சுவிசேஷத்தினாலே முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். இனி அவன் உள்ள வர்றதுக்கு வழியே இல்லை. அவன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. உனக்கு விரோதமாக விதை விதைக்கப்படுவதில்லை. அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். எங்கள் சுவிசேஷத்தினாலே, சமாதான சுவிசேஷத்தினாலே, சமாதான காரணராகி சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டவராலே, அந்த கிருபையினாலே, அவர் செய்த கிரியையினால், ஏன் கிரியை அல்ல, அவர் செய்த கிரியையினாலே என்னவா? அந்த ரட்சிப்புக்கு. எந்த ரட்சிப்பு? சமாதானம், மகிமை, 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 தேவ மகிமை என் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுவதற்கு அவர் நம்மை அழைத்தார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அதுதானே சொல்லுகிறார். அழைத்தவர் 1 தெசலோனிக்கேயிலே சொல்லிடுவார் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? 23ஆம் வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே. இப்ப நான் ஆராதிக்கிற தேவன், எனக்குள் இருக்கிற தேவன் கோபாக்கினையின் தேவன் அல்ல. ஏன்? தேவதூதர்கள் என்ன சொன்னாங்க? லூக்கா 2:14, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் மிரியம், உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக. ஏங்க? இயேசு வந்துட்டாரு, இனி கோபாக்கினை இல்ல. பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம், கோபம் அல்ல, மனுஷர் மேல் வெறுப்பு அல்ல, இவன் வளர்ந்தா கழுத்துள்ளவன் என்பதல்ல, வழிவிழி போற இருதயம் உள்ள என்பதல்ல, புதிய இருதயத்தை கொடுத்துட்டாரு. எதற்கு? நன்மை செய்ய ஜாக்கிரதையா இருக்கு. அததான் இங்க சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே. சமாதானத்தின் தேவன் சமாதானத்திற்கு காரணரானார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவரே எடுத்துக்கொண்டார். சமாதானத்திற்கான பரிகாரத்தை அவரே செய்து முடித்தார். அவர்தான் எனக்குள்ள இருக்கார். அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க அல்ல, ஆக்கினை இல்லை என்ற சமாதானத்தை தர அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் என்னை கண்டித்து உணர்த்துவது, நீ தகுதி இல்ல, தகுதி இல்ல, தகுதி இல்லைன்னு சொல்லுவதல்ல, நீ தகுதி பெற்றாய், சமாதானம், சமாதானம், சமாதானம் என்று சொல்லுகிறார். அதான் அந்த சமாதானத்தின் தேவன் தாமே எனக்குள்ள வந்தவரு. அந்த சமாதானத்தின் ராஜாவாக எனக்குள் வாசம் பண்ணுபவர், அந்த சமாதானத்தின் பிரபுவாக என்னில் வாசம் பண்ணுபவர், அவர்தான் என்னை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார், குற்றமற்றவனாய் என்னை காப்பார். அதைதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்.
அதை சொல்லிட்டு தான் உங்களை அழைத்தவர். எதற்கு அழைத்தார்? சமாதானத்திற்கென்றே அழைத்தார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல சொல்வதை பார்க்கிறோம். உங்களை சமாதானத்திற்கென்று அழைத்தார். ஆக்கினை தீர்ப்புக்கு அழைக்கலங்க. வியாதிக்கு உங்களை அழைக்கல, குறைவுக்கு உங்களை அழைக்கல, பாவத்திற்கு உங்களை அழைக்கல, சாபத்திற்கு உங்களை அழைக்கல, சமாதானத்திற்கு தான் உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆக்கினை தீர்ப்புக்கு என்று நம்மை அழைக்கவில்லை, மகிமைக்கென்று நம்மை அழைத்திருக்கிறார். 3ஆம் வான அனுபவத்தின் மகிமையில் வாழ நம்மை அழைத்திருக்கிறார். பரலோகத்தை பூமியில் வாழ நம்மை அனுபவித்திருக்கிறார். அங்க போய் மோட்சத்துல வாழ்றது இல்லைங்க, இங்க மோட்ச வாழ்வை நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை பூமியிலே காண்பாய். எருசலேமின் வாழ்வை நம்ம வந்து சேர்ந்த இடம் என்னங்க? சீனாய் மலை இல்லைங்க, சியோன் மலை. நாம் இருக்கும் இடம் என்ன? நாம் இருக்கும் ஸ்தானம் என்ன? சியோன் மலையில இருக்கிறவன பார்த்துட்டு உனக்கு இன்னும் குறை, நீ தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் வந்து அடைந்து சேர்ந்த இது என்ன? எடுத்து வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. சீனாய் மலை அல்ல, அந்த கோபமா அப்படியே சீனாய் மலைய கோபத்தை அங்க சொல்றாரு. வேணா ஒரு செகண்ட் அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், முடிய போகுது நேரம். 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு? 20ஆம் வசனம் பாருங்க. 18ல இருந்தே ஆரம்பிக்குது. தொடக்கூடியதும் அக்னி பற்றி எரிகிறதுமான மலை. இப்ப அக்னி நம்ம மேல கோபாக்கனை பற்றி இல்லைங்க. மந்தாரம், இருள், பெருங்காற்று, இவை எதுவுமே நமக்கு இல்ல. எதிடத்தில் நம்ம வந்தோமா? எக்கால முழக்கனும் வார்த்தையுடைய சத்தத்தில் நீங்கள் வந்து சேரவில்லை. அவங்க பயந்தாங்க, அவ்வளவு பயங்கரமா இருந்த. இப்ப பயங்கரமான இடம் இல்ல, கிருபாசனம். கிருபாசனம் எப்பொழுது வேண்டுமானாலும் போலாம். அப்போ பக்கத்துல போனா அடி டமால் டிமில் உழுது. ஒருவரும் சகிக்க மாட்டாதிருந்தோம் என்று சொல்லுகிறார். மோசே கூட பயப்படுகிற அளவுக்கு இருந்தது என்று சொல்லுகிறது அந்த காட்சி. ஆனா திருப்பி 22 சொல்லும், நீங்களோ நீங்களோ நாங்களோ நாங்களோ சொல்லுங்க, வாயை தெரிஞ்சு சொல்லுங்க. நாங்க சீனாய் மலைக்கு வரலங்க, கோபாக்கினையின் மலைக்கு, சாபத்தின் மலைக்கு நாங்க வரலங்க, கோபாக்கினின் மலைக்கு நாங்க வரலங்க. நாங்களோ சியோன் மலைக்கு, ஆசீர்வாத மலைக்கு, சமாதான மலைக்கு. ஐயா, நீங்களோ நாங்களோ சியோன் மலை, சமாதான மலை, ஆசீர்வாத மலைக்கு வந்து சேர்ந்தோம். ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கு வந்து சேர்ந்தோம். பரம, நாம் இருக்கிற இடம் என்ன? பரம எருசலேம். நாம் இருக்கிற இடம் சியோன் மலை. இன்னும் கோபாக்கனை ஏங்க சொல்றீங்க? சியோன் மலையில கோபாக்கனையா? பரம எருசலேம்ல கோபாக்கனையா? எருசலேம் நகர வாசிகள் வியாதிப்படுவதில்லை. ஏசாயா தீர்க்கம் சொல்றீங்க, அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னு என்ன? அவங்களுக்கு சமாதான குறைவே இல்லை. சமாதான குறைவே என்ன? எந்த ஒரு காரியத்திலும் அவங்களுக்கு குறைவே இல்லை. எல்லாவற்றிலும் பூரண சுகம்தான். அதுதான் அவர் சொல்றாரு. சியோன் மலைக்கு வந்துட்டோம், பரம எருசலேமுக்கு வந்துட்டோம். இன்னும் அதை கேட்டு கொண்டிருக்கீங்களேங்க. இது நீங்க செய்யல, அவரே கொண்டாந்து இங்க வச்சுட்டாரு. கிறிஸ்துவுக்குள் வைத்து விட்டார், சியோன் மலையிலே வைத்து விட்டார். பரம எருசலேமுக்குள்ள வந்துட்டோம். எருசலேம் நகர வாசிகள் சமாதான குறைவு இல்லை, வியாதி இல்லை, துன்பம் இல்லை, ஆக்கினை இல்லை, அப்படித்தானே? தீங்கு செய்வார் இல்லை. நம்ம எங்க இருக்கோம்னு யோசித்து பாருங்க. அவரோடு கூட உன்னதங்களிலே வீற்று இருக்கிறோம். இனி இல்லைங்க, இப்போ 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 சியோன் மலையிலே பரம எருசலேமிலே அவரோடு கூட பிதாவின் வலது பாரசத்தில் வீற்று இருப்பவர்கள். அவங்கள பார்த்து சொல்ற காரியமா இது? நீ தகுதி இல்லடான்னு. யார பார்த்து தகுதி இல்லைன்றீங்க? யார பார்த்து தகுதி இல்லைன்றீங்க? பிதாவின் வலது பாரசத்தில்
கிறிஸ்துவோடு இணைந்து உட்கார்ந்து இருக்கிறவனை பார்த்தா, பரம எருசலேமுக்கு வந்தவனை பார்த்தா, சியோன் மலையில இருக்கிறவனை பார்த்தா நீ தகுதி இல்லைன்னு சொல்றீங்க. அது மாத்திரமா அங்க என்ன சொல்றாரு பாருங்க. சியோன் மலை ஜீவனுடைய தேவனுடைய நகரம், பரம எருசலேம், 1000 10,000மான தூதர்கள். அதை பார்த்தா தகுதி இல்லைன்னு சொல்றீங்க. கொஞ்சம் மனதை யோசித்து பாருங்க, புத்தியை கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாரு தகுதி இல்லை? அடுத்து என்ன பாருங்க, பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற முதற் பேராகிய சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமானில ஆவி, நம்ம ஆவியிலம் பூரணமாக்கப்பட்ட ஆவினிடத்துக்கு வந்த ஆளை பார்த்து நீ தகுதி இல்லை, உன் ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு சொல்றதா? ஐயா, ஏன் தகுதி இல்லைங்க? என் ஜெபத்துக்கு எப்போதும் பதில் உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 11 சொல்றாருல, நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் 40ஆம் வசனம் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு? பிதாவே, எப்பொழுதும் என் ஜெபத்திற்கு நீ செவி கொடுத்து பதில் தருகிறீர். அந்த இடத்துக்கு நாங்க வந்துட்டோங்க. இப்போ அது ஏன் தகுதி இல்ல, அது அவர் தகுதியினால. அவர் சொன்னதை நானும், அவர் என்ன சொன்னாரோ அதை நான் சொல்ற இடத்துக்கு காரணம், நானும் அவரும் ஒன்றா இருக்கிறோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன், வேறு விதமா நான் இல்ல. ஆகவேதான் நான் சொல்ல முடியும். அப்ப என் ஜெபத்துக்கு பதில் இல்ல, உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு யாரு? பிசாசே. எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தினார். அவரே எனக்காக மரித்தார். அவரே எனக்காக உயிரோடு எழுந்தார். அவரே என்னை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் வீற்றிருக்க பண்ணினார். இன்றும் எனக்காக அவர் பரிந்து பேசுகிறார். என் பிரதான ஆசாரியர், என் மத்தியஸ்தர், இங்க அதான் சொல்றாரு, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லுகிறார். 7:25 எபிரேயர்ல சொல்றாரு. அதே எபிரேயர் 5:9 என்ன சொல்றாரு? இந்த வாழ்க்கைக்கு அவர் காரணரானார். இந்த சமாதான வாழ்க்கைக்கு, ரட்சிப்புக்கு காரணரானார் என்று எபிரேயர் 5:9 சொல்வதை பார்க்கிறோம். உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமா, தெளிக்கப்படுகிற ரத்தமாகிய இயேசுவின் ரத்தத்தினிடத்திலும் வந்து சேர்ந்தீங்க. இந்த ரத்தம் சகல பாவங்களையும், சகல பாவங்களையும், 1 யோவான் 1:7, சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்த ரத்தம். அது சொல்லுது. தகுதி இல்லைன்னு சொல்றியா சந்திரசிங்க பார்த்து? பிசாசே, இந்த ரத்தம் அவனை தகுதிப்படுத்தினது. சகல பாவங்களையும் நீக்க கிரயமாக செலுத்தப்பட்டது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக பரிகாரமாக செலுத்தப்பட்ட ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. நீ தகுதி பெற்றாய், நீ தகுதி பெற்றாய், நீ தகுதி பெற்றாய், பரலோக வாழ்வை பூமியிலே வாழ நீ தகுதி பெற்றாய் என்று இயேசுவின் ரத்தம் பேசுகிறது. அந்த இடத்தில் நான் இருக்கிறேன். யாருங்க என்னை பார்த்து தகுதி இல்லைன்னு சொல்ல முடியும்? யாரு சொல்ல முடியும்? எல்லாவற்றிலும் நான் தகுதியுள்ளவன். பரலோகத்தை பூமியில் வாழ தகுதியுள்ளவன். இயேசுவின் சாயலை வெளிப்படுத்த தகுதியுள்ளவன். இயேசு செய்த கிரியைகளை நானும் செய்ய தகுதியுள்ளவன். பிசாசுகளை விரட்டி வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கி மரித்தோரை எழுப்ப தகுதியுள்ளவன். அவனை பார்த்து ஆண்டவர் அதை தகுதியுள்ளவன் சமாதான சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஆக்கனை தீர்ப்பு ஊழியம் செய்கிற ஊழியர்கள் சொல்லுவது தகுதி இல்லை, தகுதி இல்லை, தகுதி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின்படியாக கடவது. எதை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? சமாதான சுவிசேஷத்தையா, ஆக்கனை தீர்ப்பின் துர்ச்செய்தியையா? ஆக்கனை தீர்ப்பின் துர்ச்செய்தியை தெரிந்து கொண்டவர்கள் என்னாகமம் 13:14 பார்க்கிறோம். அழிந்து போனார்கள். 2 பேர் சமாதானத்தின் நற்செய்தியை தெரிந்து கொண்டார்கள். காலேப், யோசுவா சுதந்தரித்தார்கள்.
நன்றாக பாருங்க. எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்பதை தெரிந்து கொள்ள போகிறோமா? இல்ல, இல்ல, இல்ல. உங்களுக்கு சமாதானம் இல்ல. உங்களுக்கு சமாதானம் இல்ல. நீங்க இன்னும் தகுதிப்படலன்னு சொல்லுகிற ஆக்கினை தீர்ப்பை தெரிந்து கொள்ள போகிறீர்களா? மரணத்தையும் ஜீவனையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். வேற விதத்துல சொல்லிட்டா, நரகத்தையும் பரலோகத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். தீமையையும் நன்மையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிற, வியாதியையும் சுகத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிற, தோல்வியையும் வெற்றியையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிற, எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? இட் இஸ் யுவர் சாய்ஸ். எவ்ரிதிங் ஹஸ் பீன் ஆல்ரெடி டன். எல்லாம் செய்து முடித்தாகிவிட்டது. இப்ப தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களது. எப்படி தெரிந்து கொள்ள போறீங்க? மரணமும் ஜீவனும், பரலோக வாழ்வும் நரக வாழ்க்கையும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எதை தெரிந்து கொள்ள போறீங்க? இன்னும் தகுதி இல்லைன்னு சொல்ல போறீங்களா? ஆண்டவர் நல்லவர் தாங்க, ஆனா நான் தான் தகுதி இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இல்ல அந்த செய்தியை தான் கேட்க போறீங்களா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமான பரிசுத்தவான்கள். ஆனா பிரச்சனை என்ன? கேட்கிற காரியம்தான் உங்களை அந்த அசாதாரண வாழ்க்கைக்கு கொண்டு போகல. அசாதாரண வாழ்க்கை வாழ்வதற்காக ஆதி காலம் முதல் நம்முடைய மகிமைக்கென்று எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். கிருபா பாத்திரம்னா தகுதிப்படுத்தின பாத்திரங்கள். தேவ மகிமையை வெளிப்படுத்த தகுதிப்படுத்தின பாத்திரம். அற்புதத்தை வெளிப்படுத்த தகுதிப்படுத்தின பாத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ தகுதிப்படுத்தின பாத்திரம். அதான் கிருபா பாத்திரம். நன்றாக அறிந்து கொள்ளும். தேவ சமாதானத்தையே சொல்லுவேன் ஒழிய வேறொன்றையும் பேச மாட்டேன் என்ற உறுதியோடு இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். நம்முடைய வாய் எதை பேச போகிறது? சமாதானம், சமாதானம், சமாதான சுவிசேஷம், நற்காரியங்கள் மலையின் மேல் வருகிறது என்று சொல்லுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. நாம் எங்க வந்து சேர்ந்திருக்கிறோம்? நாம் இருக்கும் இடம் என்ன? ஏற்கனவே நம்மை தகுதிப்படுத்தி விட்டார். தகுதி இல்லை என்ற எண்ணத்திற்கு கொஞ்சம் கூட இடம் கொடாதிருங்கள். பிசாசின் நய வஞ்சகம் ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாத. கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை எடுத்துக்கொண்டீங்க. சமாதானத்துக்கு காரணரானீங்க ஆண்டவரே. அத்தனையும் வீணாக்காம நாங்க அந்த சமாதானத்துல வாழுகிற ஒரு புத்தியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தர, ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தர, நீங்க உண்டு பண்ணினத ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையை காண்பேன். நன்மை 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 பாக்கியம் உண்டாயிருக்கும் என்ற ஒரு வாழ்க்கை வாழ இந்த நாளிலே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். இனி ஒருபோதும் எங்கள் தகுதியினாலே எந்த ஒரு காரியத்தை நாங்க பார்க்க போகிறது இல்லை. எங்க தகுதி கிறிஸ்துவின் பரிகார மரணத்தினால், கிறிஸ்துவினால் எங்களுக்கு வந்த தகுதி. அந்த தகுதியினாலே பரலோக வாழ்வை பூமியிலே நாங்கள் வாழ்வோம் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.